வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் கனமழை பெய்து வருவதால் இன்று பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை. திருவண்ணாமலை மாவட்டத்தில் நாளை நடைபெற இருக்கும் கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு 2668 அடி உயரத்தில் ஏற்றப்படும் தீப கொப்பரையை இன்று எடுத்து செல்லப்பட்டன. கலசப்பாக்கம் மற்றும் கலசப்பாக்கம் சுற்று வட்டாரத்தில் அதிகாலை முதல் இடைவிடாது கனமழை பெய்து வருகின்றது. கலசப்பாக்கத்தில் இன்று தொடர்ந்து கனமழை பெய்து கொண்டு வருகின்றன. எனவே செய்யாற்றில் தண்ணீர் அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்புடன் இருக்கும்படி அறிவுறுத்தப்படுகிறது. மேலும் கால்நடைகளை ஆற்றின் அருகில் கட்ட வேண்டாம் என்றும், ஆற்றினை கடந்து யாரும் செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்படுகிறது. கலசப்பாக்கம் அடுத்த மேல் சோயங்குப்பத்தில் உள்ள மிருகண்டா நதி அணையின் முழு கொள்ளளவு 22.97 அடியாகும். தற்போது அணையில் 19.02 அடி தண்ணீர் உள்ளது. அணையில் 87 மில்லியன் கன அடி வரை தண்ணீர் தேக்கி வைக்கலாம். தற்போது 65.847 மில்லியன் கன அடி தண்ணீர் தேக்கி வைக்கப்பட்டுள்ளது. நாளை காலை 4 மணி அளவில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் பரணி தீபம் ஏற்றப்பட உள்ளது. அதனைத் தொடர்ந்து அன்று மாலை 6 மணி அளவில் 2668 அடி மலை உச்சியில் மகா தீபம் ஏற்றப்பட உள்ளது. திருவண்ணாமலை திருக்கார்த்திகை மகா தீபத்தை முன்னிட்டு பக்தர்களின் வசதிக்காக 116 கார் பார்க்கிங் ஏரியாக்கள் அமைக்கப்படுகின்றன. திருவண்ணாமலை தீபத்தை முன்னிட்டு சிறப்பு ரயில் வண்டிகள் இயக்கப்படுகின்றன. மேலும் திருவண்ணாமலை தீபத்தை முன்னிட்டு இன்று முதல் 15ஆம் தேதி வரை தற்காலிக பேருந்து நிலையம் 9 இடங்களில் அமைக்கப்படுகின்றன.